சுத்தமான, தரமான மிளகாய் தூள் தயாரிக்க போறோம். மாடிய நல்லா கூட்டி விட்டுட்டு, தரையில இருக்கிற டஸ்ட் எல்லாம் சுத்தமா போற மாதிரி தண்ணிய ஃபோர்ஸா விட்டு அடிச்சு கழுவி, சுள்ளுன்னு அடிக்கிற வெயில்ல வாங்கிட்டு வந்த தரமான மிளகாய கொட்டி நல்லா பரப்பி விட்டு, காய போட்டாச்சுங்க. காய்ந்த மிளகாய கையில எடுத்து உடைச்சா சட்டுன்னு உடையணும். அந்த அளவுக்கு காய வைக்கணும். நல்லா வெயில் அடிச்சா ஒரு நாள்ல காஞ்சிடும். இல்லைன்னா மறுநாளும் காய வைக்கணும். இப்படி காய வச்ச மிளகாய கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்து, அதுல இருக்கிற பிளாஸ்டிக், நூல், கல்லு, மண்ணு இப்படி தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் எடுத்தாச்சு. சுத்தமான மிளகாய கையில எடுக்கும்போதே கலகலன்னு இருக்கும். இப்ப மூட்டையா கட்டி மிஷினுக்கு எடுத்துட்டு போயிரலாம். அரைச்ச மிளகாய அங்கேயே ஆற போட்டு எடுத்து கொட்டி எடை சரி பார்த்தாச்சு. இது பேக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம தூள் வந்து எந்த அளவுக்கு தரமானது அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ணிடுறேங்க. நம்ம கிட்ட இருந்து வாங்கினாலுமே நீங்க இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு கண்ணாடி டம்ளர்ல சுத்தமான தண்ணியை ஊத்திக்கலாங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் ஸ்லோவா இறங்குது. டம்ளரோட அடிப்பகுதியில மிளகாய் தூள் படிஞ்சு நிக்குது. தண்ணி சிவப்பு நிறமா இல்லாம வெள்ளையா இருக்குது. இதுதான் ஒரிஜினல் மிளகாய் தூள். சுத்தம், தரம், நம்பிக்கை. இதுதாங்க நம்ம உமா ஸ்பைசஸ் மிளகாய் தூள். 7598769709 வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஆர்டர் பண்ணுங்க.